ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஆன் அ பிளேனோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல நான் பார்த்தா சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ போன வீடியோல எக்ஸாக்ட்டா என்ன பண்ணோம்னா, டிஸ்டன்ஸ் எப்படி 2 பாயிண்ட்க்கு நடுவுல கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு ஸ்லாண்டட் லைன் குடுத்தாங்கன்னா, உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 ரேண்டம் பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம போன வீடியோல நான் ப்ரூவ் பண்ணேன். உங்களுக்கு இந்த ஜியோமெட்ரிக் ப்ரூஃப் நான் குடுத்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ போன வீடியோல நான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவும் டிரைவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ டிரைவ் பண்ணது மட்டும் இல்லாம அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் நம்ம போன வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா இதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ சீக்வன்ஸ் ஒன்ல நம்ம ப்ரொசீஜரல் வேரியேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபார்முலா லிமிட்ஸ். ஸோ என் கோல் அஸ் டீச்சர் என்னதுன்னா டு மேக் ஷூர் தட் யூ சிஸ்டமேட்டிக்கலி ஷிஃப்ட் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரெகக்னைஸ் ஷார்ட்கட்ஸ் அண்ட் அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. ஸோ நீங்க இதுல டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நீங்க தேவையான இடத்துல மட்டும் டைரக்டா அப்ளை பண்ணுங்க. சம்டைம்ஸ் நீங்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மைண்ட்லெஸ்ஸா அப்ளை பண்றதுக்கு பதிலா சில க்ளூஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்க ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் சம்டைம்ஸ் ஈக்குவலா இருக்கலாம், இல்ல ஒய் கோஆர்டினேட்ஸ் ஈக்குவலா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டா அலைன் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நீங்க ரெகக்னைஸ் பண்ணீங்கன்னா நீங்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணாம கண்டுபிடிக்கலாம் ஆன்சரை. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணாம நம்ம சில கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் ப்ராப்பரா. அதாவது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நீங்க ரொம்ப மைண்ட்லெஸ்ஸா அப்ளை பண்ணாம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா நீங்க ரிகரஸா போடணும்னு அவசியம் இல்லை. எல்லா கொஸ்டினுக்கும் எல்லாத்துக்கும் இதை டைரக்டா அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில கொஸ்டின்ல கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். ஸோ நீங்க அதை எப்படி சொல்றேன்னா, இப்ப சப்போஸ் நீங்க ஹாரிசான்டல் லைன் நீங்க ரெகக்னைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஒன்ஸ் இதை கொஸ்டின் வாசிச்சே இந்த மாதிரி தான் லைன் இருக்கும் அப்படின்னு நீங்க ரெகக்னைஸ் பண்ணீங்கன்னா நீங்க மாட் ஆஃப் x2 - x1 போட்டு போயிடலாம். நீங்க ஃபுல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? இல்ல சப்போஸ் நீங்க வெர்டிகல் லைன் அப்படின்னு நீங்க கொஸ்டினை வாசிச்சு ரெகக்னைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க கொஸ்டினை வாசிச்சுட்டு இப்படிதான் லைன் பார்க்க இருக்கும்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். மாட் ஆஃப் y2 - y1 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க யோசிக்கணும். அதுக்கு தான் நான் இந்த ஒரு செட் ஆஃப் 4 கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டைரக்ட் அப்ளிகேஷன் தான். அதை நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் 1 பேஸ் லைன். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் a -4,3 அண்ட் b 2, -3. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட்டுக்கும் எந்த பெருசா சம்மந்தமும் இல்ல. ஸோ நீங்க டைரக்டா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square போட்டுடலாம். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை நீங்க அப்படியே டைரக்டா மைண்ட்லெஸ்ஸா அப்ளை பண்ணா போதும். ஸோ இதை x1 y1 வச்சுக்கோங்க, இதை x2 y2 வச்சுக்கோங்க, அப்படின்னு நீங்க போட வேண்டியதுதான். ஸோ a -4,3 இருக்குல்ல, ஏவோட கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா -4,3. ஸோ இதை x1 கூப்பிடுங்க, இதை y1 கூப்பிடுங்க. ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணிட்டேன். இப்போ b பாத்தீங்கன்னா 2, -3 இருக்குல்ல, 2, -3 இதை x2 கூப்பிடுங்க, அப்புறம் இதை y2 கூப்பிடுங்க. அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். x2 - x1 the whole square. ஸோ 2 - of -4 the whole square plus y2 - y1 the whole square அப்படின்னா -3 -3. ஸோ -6 whole squareனு வரும். ஸோ 2 ஸோ பிளஸ் 6 square plus 6 squareனு வரும். ஸோ 36 plus 36 √72னு வரும். ஓகேவா? ஸோ நீங்க x2 - x1 the whole square போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா 2 - of -4. ஸோ 2 + 4 நீங்க போட்டுக்கலாம். ஸோ நான் ப்ராப்பராகவே எழுதுறேன். ஸோ 2 - of -4 நீங்க போட்டுக்கணும். ஸோ இது ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1. y2 என்ன கொடுத்துருக்காங்க? -3. y1 வந்து +3 கொடுத்துருக்காங்க. ஸோ -3 - 3 the whole square. ஸோ -3 - 3 the whole square. இதை நீங்க ஹோல் ரூட் எடுக்கணும். அவ்வளவுதான். ஸோ நீங்க பெரிய ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா இதான் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இதான் ஏபியோட டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நீங்க இந்த வேல்யூ நீங்க கம்ப்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 2 - of -4 நீங்க 6 போட்டுக்கலாம். ஸோ 6 square plus -3 - 3 -6 whole square. ஸோ which is nothing but 6 square. ஸோ -6 whole squareம் 6 squareம் ஒன்று தான். ஸோ நீங்க இது ஓவரால் எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் 6 square plus 6 square எழுதிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ ரூட் ஆஃப் 6 square plus 6 square நீங்க 2 times 6 square எழுதிக்கலாம். ஸோ 2 times 6 square அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ ரூட் ஆஃப் 2 times 6 square. ஸோ √2 into √6 square அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். ஸோ √2 into √6 squareனு போட்டுக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் 6 square is nothing but வெறும் 6 தான். ஸோ √2 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 6√2 நீங்க போட்டுக்கலாம். ஃபைனல் ஆன்சர் இஸ் நத்திங் பட் 6√2. அவ்வளவுதான். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஆரிஜின் ஷிஃப்ட். ஓகே. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் P -4,3 ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ இப்போ இதுல ஒரே ஒரு சின்ன மாற்றம் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா பாயிண்ட் P -4,3 இருக்குல்ல, இங்கேயும் -4,3 இருக்கு. ஸோ அது பிக்கு பதிலாக நான் என்ன பண்ணிருக்கேன்னா B வந்து ஆரிஜின்ல இருக்குமா நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ Pல இருந்து ஆரிஜின்கான டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம யோசிக்கணும். ஸோ ஆரிஜின் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஆரிஜின். ஆரிஜினோட கோஆர்டினேட்ஸ் உங்களுக்கே தெரியும் 0,0. அது ரொம்ப முக்கியம் இல்ல. இப்போ -4,3 நீங்க ரீச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ லெஃப்ட்ல 4 யூனிட்ஸ் டிராவல் பண்ணிட்டு நீங்க கீழே மேல போகணும். ஓகேவா? -4,3 அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். திஸ் லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட். பாயிண்ட் P லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ லெஃப்ட் போயிட்டு நீங்க மேல போனீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட் ரீச் பண்ணிடலாம்.
ஸோ -4,3 அப்படின்ற பாயிண்ட் இங்க தான் இருக்கு. ஓகேவா? ஸோ கிராஃப்ல கூட நான் என்ன பிளாட் பண்ணி காமிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குல்ல. ஸோ -4,3 அப்படின்ற பாயிண்ட் என்ன பண்ணணும்னா ஆரிஜின்ல இருந்து 4 யூனிட்ஸ் லெஃப்ட் போயிட்டு அப்புறம் 3 யூனிட்ஸ் மேல போகணும் அவ்வளவுதான். ஸோ இப்போ இதான் ஆரிஜின். ஸோ ஆரிஜின்ல இருந்து பாயிண்ட் பி டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர்னு வரும். ஏன்னா இப்போ நீங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்க ஃபார்ம் பண்ணிடலாம் அவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்க டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஸோ இது 4 யூனிட்ஸ், இது 3 யூனிட்ஸ். ஸோ இது லெஃப்ட்ல 4 யூனிட்ஸ் போறதுனால எக்ஸ் கோஆர்டினேட் நெகட்டிவ், பட் டிஸ்டன்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. இந்த டிஸ்டன்ஸ் 4 தான். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் 3 தான். ஸோ நீங்க மேல லெஃப்ட் போனாலும் சரி ரைட் போனாலும் சரி டிஸ்டன்ஸ் மாறாது. டிஸ்டன்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ் தான். ஓகேவா? டிஸ்டன்ஸ் நெகட்டிவா மாறாது. கோஆர்டினேட் தான் பாசிட்டிவா நெகட்டிவான்றதுக்கு நீங்க லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட் நீங்க யோசிப்பீங்க. ஸோ லெஃப்ட் போனீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட் நெகட்டிவ், பட் டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ் தான். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிஸ்டன்ஸ்க்கும் கோஆர்டினேட்ஸ்க்கும் சம்மந்தம் இல்ல. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவா நெகட்டிவா இல்ல ஒய் கோஆர்டினேட் பாசிட்டிவா நெகட்டிவான்றதுக்காக நம்ம அந்த மூவ்மெண்ட் பத்தி யோசிப்போம். ஸோ மூவ்மெண்ட் இப்ப ஒய் கோஆர்டினேட் பாசிட்டிவ்னா என்ன ஆகும்னா ஒய் கோஆர்டினேட் இப்ப மேல போனீங்கன்னா ஒய் கோஆர்டினேட் பிகம்ஸ் பாசிட்டிவ், கீழே இறங்கினீங்கன்னா ஒய் கோஆர்டினேட் நெகட்டிவா மாறும். ஸோ ஒய் கோஆர்டினேட் பேஸ்க்கா ஏறும். ஒய் கோஆர்டினேட் இன்க்ரீசஸ் இஃப் யூ கோ அப்வர்ட்ஸ், ஒய் கோஆர்டினேட் டிக்ரீசஸ் இஃப் யூ கோ டவுன்வர்ட்ஸ். ஸோ இப்போ 0,0ல இருந்து நீங்க கீழே 4 யூனிட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஒய் கோஆர்டினேட் என்ன ஆகும்? -4 மாறிடும். அவ்வளவுதான். 0,-4ல போய் முட்டிடுவீங்க. மேல 4 யூனிட்ஸ் போனீங்கன்னா +4னு மாறிடும். 0,+4. பட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று தான். இங்க மேல 4 யூனிட்ஸ் டிராவல் பண்றீங்க, இங்க கீழே 4 யூனிட்ஸ் டிராவல் பண்றீங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஒன்று தான், பட் கோஆர்டினேட்ஸோட சிம்பிள் சைன் தான் மாறும். ஓகேவா? ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன வரும்னா ஆக்சுவலா உங்களுக்கு 5 தான் வரும். ஏன்னா இது வந்து 4 யூனிட்ஸ், மேல 3 யூனிட்ஸ் போறீங்க. ஸோ நீங்க பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணீங்கன்னா 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் நீங்க ஹோல் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 5 தான் வரும். அவ்வளவுதான். ஸோ ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இஸ் நதிங் பட் 5. ஸோ ரூட் 25 போட்டுக்கலாம். ரூட் 25 ஆன்சர் 5 தான். வெறும் +5 போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் பாத்தீங்கன்னா +5. ஸோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் பி ஃப்ரம் ஆரிஜினுக்கு நீங்க ஆக்சுவலா இதுல இருந்து நீங்க ஒரு ஃபார்முலாவே கண்டுபிடிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ ஆரிஜின்ல இருந்து ஒரு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க வெறும்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு போட்டா போதும். ஸோ இது பியை நீங்க எக்ஸ்கமா ஒய்னு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். இது ஆரிஜின். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் நீங்க ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதும். இந்த பெரிய ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்க யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா x1 0 y1 0. ஸோ நீங்க x2 - 0 the whole square plus y2 - 0 the whole square போட்டீங்கன்னா என்ன ஆகும்? x2 square plus y2 square போடலாம். நான் x2 y2 கூப்பிடுறதுக்கு பதிலா x, y கூப்பிடுறேன். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அதனால நம்ம சிம்பிளிஃபைடா இந்த ஃபார்முலா இப்படி கூப்பிடலாம். ஸோ ஆரிஜின்ல இருந்து ஒரு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும். அதாவது இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணா போதும். நான் ப்ராப்பரா மார்க் பண்றேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா யூ ஆர் சப்போஸ் டு யூஸ் இஃப் கொஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்க்டு லைக் திஸ். ஓகேவா? ஆரிஜின்ல இருந்து ஒரு ரேண்டம் பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரேண்டம் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா x, y. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோல நம்ம தேர்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.